எனதருமை முன்னாள் படைவீரர்கள் சமுதாயத்தினருக்கு வணக்கங்கள். சேலம் விம்ஸ் ஹாஸ்பிட்டல் என்று அழைக்கப்படும் விநாயகா மிஷன் பன்னோக்கு மருத்துவமனை, அதாவது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மருத்துவத்துறையிலே பல்வேறு சாதனைகளை படைத்து வருவது அனைவரும் அறிந்ததே. அப்படிப்பட்ட சிறந்த மருத்துவமனை நமது இசிஹெச்எஸ் மூலமாக வருகின்ற நோயாளிகளுக்கும் மருத்துவ வசதி தருகின்றது என்பது கூடுதல் சிறப்பு. நமது இரும்பு மனிதரும் தமிழக முன்னாள் படைவீரர்கள் நல சங்கத்தின் தலைவருமான மேட்டூர் திரு பி.வி. சரவணன் அவர்கள் வாரத்திற்கு இருமுறை விம்ஸ் மருத்துவமனைக்கு சென்று இசிஹெச்எஸ் நோயாளிகளை கண்டறிந்து அவர்களிடம் நலம் விசாரிப்பது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு ஏற்படும் அசௌகரியங்கள் பற்றி கேட்டறிந்து அந்த பிரச்சனைகளை உடனுக்குடன் மருத்துவமனை நிர்வாகிகளிடம் கலந்துரையாடி நிவர்த்தி செய்து தருவதை தனது சேவைகளில் ஒன்றாக தவறாமல் செய்து வருகிறார். இப்படி செய்து வருவதால் அங்கிருக்கும் நோயாளிகளுக்கு ஒரு மன ஆறுதலும் தைரியமும் கிடைக்கின்ற காரணத்தால் நோயின் தாக்கத்திலிருந்து அவர்களுக்கு பகுதியளவு நிவாரணம் கிடைக்கின்றது. இதுபோன்று விம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கடி செல்வதும் நிர்வாகிகளை சந்தித்து பேசுவதாலும் நமது தலைவர் சரவணனுக்கும் மருத்துவமனை நிர்வாகிகளுக்கும் இடையே நல்ல நட்புறவு நிலவி வருகிறது. இதன் காரணத்தால் திரு சரவணன் அவர்கள் அவரது சொந்த ஊர் பொட்டனேரியில் கார்கில் வெற்றி வெள்ளி விழா கொண்டாடிய போது விம்ஸ் மருத்துவமனை நிர்வாகிகளை, குறிப்பாக மார்க்கெட்டிங் மேனேஜர் திரு அருள்மணி ஐயா அவர்களை விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வரவழைத்து கௌரவப்படுத்தினார். நமது தலைவர் திரு பி.வி. சரவணனின் அசாத்திய திறமை, சேவை மனப்பான்மை, பழகும் மனித நேயம் இவற்றையெல்லாம் கண்கூடாக கண்ட திரு அருள்மணி ஐயாவும் மருத்துவமனையின் மற்ற நிர்வாகிகளும் மகிழ்ச்சியடைந்து நம் தலைவர் சரவணனிடம், இசிஹெச்எஸ் நோயாளிகளுக்கு வேறு என்ன வசதி வேண்டும் கேளுங்கள், நாங்கள் செய்து தருகிறோம் என்று கேட்டுள்ளார்கள். உடனே அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்ட நம் தலைவர் ஒரு சில உதவிகளை கேட்டிருக்கிறார். அதாவது, கிருஷ்ணகிரி இசிஹெச்எஸ்ஸிலிருந்து சேலம் விம்ஸ் மருத்துவமனைக்கு செல்லும் நம் இரத்த சொந்தங்களுக்கு ஆம்புலன்ஸ், அதாவது மருத்துவ வாகனம் தடையில்லாமல் தினமும் வழங்க வேண்டும். மேலும் இந்த வாகன வசதியை வேலூர் இசிஹெச்எஸ் அலுவலகத்திலிருந்தும் தினசரி சேவையாக இயக்க வேண்டும். மற்றபடி சேலம் பேருந்து மற்றும் ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற நமது இசிஹெச்எஸ் நோயாளிகளுக்கும் வாகன வசதி செய்து தர வேண்டும். மேலும் எங்களது இசிஹெச்எஸ் நோயாளிகளுக்கு ஜெனரல் வார்டுக்கு பதிலாக சிறப்பு வார்டு என்ற அந்தஸ்தை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வைத்தார். இவரது தன்னலமற்ற பொதுநல நோக்கத்தோடு வைத்த அனைத்து கோரிக்கைகளையும் கனிவோடு ஏற்றுக்கொண்ட மருத்துவமனை நிர்வாகம் இவருக்கு வாக்குறுதியும் கொடுத்துள்ளனர். அதாவது, வேலூரிலிருந்து கிருஷ்ணகிரிக்கு மருத்துவ வாகன வசதி விரைவில் தொடங்கப்படும் என்றும், மேலும் மருத்துவமனையின் 4வது தளத்தில் நமது இசிஹெச்எஸ் நோயாளிகளுக்காக சிறப்பு தனி வார்டு விரைவில் அமைத்து தரப்படும். மேலும் சேலம் பேருந்து மற்றும் ரயில் நிலையங்களிலிருந்து வரும் நோயாளிகள் எங்கள் மருத்துவமனைக்கு நேரடியாகவோ அல்லது நமது சங்க நிர்வாகிகள் மூலமாகவோ உரிய நேரத்தில் தகவல் அளித்தால் நிச்சயமாக அவர்களுக்கும் மருத்துவ வாகனத்தை அனுப்பி வைக்கப்படும் என்ற வாக்குறுதிகளை தந்துள்ளார். இதேபோல் நம் தலைவர் திரு பி.வி. சரவணன் அவர்கள் சேலம் சோல்ஜர் போர்டு அலுவலகத்தின் துணை இயக்குனர் திருமதி சங்கீதா அவர்களிடமும் நல்ல நட்புறவில் இருப்பதால் பல்வேறு விதமான உதவிகளை நம் முன்னாள் படைவீரர்களுக்கும் வீர மங்கைகளுக்கும் பெற்று தருவதில் எவ்வித சிரமமும் இன்றி வெற்றி காண்கிறார். ஏடி மேடமும் நம் இரத்த சொந்தங்களிடம் மிகவும் அன்பான முறையில் குறைகளை கேட்டறிந்து அதற்கான தகுந்த நடவடிக்கைகளை கடமை உணர்வோடு எடுத்து வருகிறார். இதேபோல் சேலம் இசிஹெச்எஸ்ஸின் பொறுப்பு அதிகாரியான ஓய்வு பெற்ற கர்னல் திரு சீனிவாசன் அவர்களிடமும் நட்புறவில் இருப்பதாலும் அவர்களின் தயால குணத்தாலும் அங்கு செல்லும் நமது முன்னாள் படைவீரர்களுக்கு நல்ல உதவியும் வழிகாட்டுதலையும் கர்னல் திரு சீனிவாசன் அவர்கள் செய்து வருகிறார். இது மட்டுமல்லாமல் நம் தலைவர் பி.வி. சரவணன் அவர்கள் அவரது சொந்த ஊரின் பஞ்சாயத்து தலைவர் மற்றும் அவர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் ஆகியோரிடமும் நல்ல நட்புறவில் இருப்பதால் சேலம் சுற்றுவட்டார பகுதியின் முன்னாள் படைவீரர்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்களின் பிரச்சனைகளையும் மிகவும் சுலபமான முறையில் முடித்து கொடுக்கிறார். எனவே இரத்த சொந்தங்களே, சேலம் சுற்றுவட்டார பகுதி மக்கள் எவ்வித பிரச்சனை என்றாலும் நம் தலைவர் சரவணன் அவர்களை எந்தவித தயக்கமும் இன்றி அணுகலாம். இனி
சேலம் விம்ஸ் மருத்துவமனைக்கு வருகின்ற இசிஹெச்எஸ் நோயாளிகள் கவலையின்றி தைரியமாக வாருங்கள். உங்களுக்கு அனைத்து விதமான உதவிகளையும் செய்ய மருத்துவமனை நிர்வாகமும் நமது சங்கமும் தயாராக காத்திருக்கின்றனர். மனித நேயத்தோடு நடந்து கொள்ளும் மருத்துவமனை நிர்வாகத்திற்கும் நமது சங்கத்திற்கும், குறிப்பாக மக்கள் சேவகர் நம் தலைவர் திரு பி.வி. சரவணன் அவர்களுக்கும் நாமும் அதே மனித நேயத்தோடு நன்றிகளை தெரிவிக்கலாமே தோழர்களே. வணக்கம். வாழ்க வளமுடன், நலமுடன், நீடூழி. வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த். மாலை வணக்கத்தோடு மணிவண்ணன் தஞ்சையிலிருந்து விம்ஸ் மருத்துவமனைக்கு என்னுடைய ஆண்டு மருத்துவ சோதனைக்காக சேலத்தில் அமைந்துள்ள விநாயகா மிஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நான் வந்து இங்கு 2 நாள் மருத்துவ பரிசோதனை செய்த காலகட்டங்களில் மிக மிக அருமையான ஒரு நல்ல மருத்துவ மற்றும் செவிலியர் சேவை, மற்ற சேவைகளும் தூய்மை, மருத்துவத்திற்கே உரித்தான ஒரு மாபெரும் சேவையை இந்த இடத்தில் நான் கண்டேன். என்னுடைய 26 ஆண்டு கால இராணுவ பணியில் நான் கண்ட மருத்துவ சேவையை விட ஒரு படி மேலாக சேலம் விநாயகா மிஷன் மருத்துவமனை அமைந்திருப்பதை